போதைக்கு குத்து, சாதனைக்கு முத்து. கண்ணங்கரையில் கராத்தே மாணவர்களின் அனல் பறக்கும் சாகசம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள்: போதை அரக்கனை வேரறுக்கவும், கைபேசி மோகத்தை தகர்த்தெறியவும், கராத்தே களத்தில் மாணவர்கள் காட்டிய அதிரடி சாகசங்கள் கன்னியாகுமரியை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. அது குறித்த விரிவான செய்தித் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். போதையால் தடுமாறும் இளைய சமுதாயம், பாதை மாறிக் கிடக்கும் தற்கால சூழல். இவற்றிலிருந்து இளைஞர்களை மீட்க உடல் வலிமையே உயிரின் வலிமை என்பதை உரக்கச் சொல்லியிருக்கிறார்கள் குமரி மாவட்ட மாணவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளம்பி அருகே உள்ள கண்ணங்கரை பகுதியில் ரெட்டிராகன் கராத்தே பள்ளி நடத்திய இந்த விழிப்புணர்வு திருவிழாவில் வீரமும் விவேகமும் களம் கண்டன. துணிவே துணை என நின்ற மாணவர் பிரதீஷ் தனது வயிற்றில் சுமார் 65 கிலோ எடை கொண்ட 50 கருங்கற்களை அடுக்க சற்றும் பதற்றமின்றி சுத்தியலால் அவை சுக்குநூறாக உடைக்கப்பட்ட காட்சி பார்ப்பவர்களின் நரம்புகளை முறுக்கேற்றியது, நம்பிக்கையை விதைத்தது. அடுத்ததாக மாணவர் சினமோன் ஆடிய ஆட்டம் அனல் பறந்தது. வெறும் கைகளால் அல்ல, தனது உள்ளங்கையிலும் புறங்கையிலும் வைக்கப்பட்ட 50 ஓடுகளை சுத்தியல் கொண்டு அடித்து நொறுக்கி சாகசத்தில் சிகரம் தொட்டார். கைபேசி திரையை தேய்க்கும் விரல்கள் அல்ல நம்முடையது, கைதேர்ந்த கலைகளை வளர்க்கும் கரங்கள் இவை என்பதை மெய்ப்பித்துக் காட்டினார் இந்த வீரர்கள். சாதனை படைத்த இந்த சிங்கக்குட்டிகளுக்கு ஊர் பெரியவர்களும் கராத்தே மாஸ்டர்களும் பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டினர். சான்றிதழ்கள் வழங்கி அவர்களின் தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்தினர். போதையற்ற தமிழ்நாடு, பாதை மாறாத மாணவ சமுதாயம். கண்ணங்கரையில் நடந்த இந்த வீரச் சாகசம் குமரி மண்ணிற்கு பெருமை சேர்த்ததோடு இளைய தலைமுறைக்கு ஒரு புதிய பாடத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக இதுபோன்ற தற்காப்பு கலைகளும் பயிற்சியும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை முன்னிட்டு நான் 65 கிலோ எடையுடைய கற்களை என் வயிற்றில் வைத்து உடைச்சிருக்கேன். இது இன்றைய இளம் சமுதாயத்துக்கு போதைப் பொருளுக்கும் மொபைலுக்கும் அடிக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க அந்த அடிக்டிலிருந்து மீண்டு வரணும். நல்ல ஒரு கலைகளை கற்று என்ன மாதிரி உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக வாலிபர்கள் இந்த அடிஷனில் போகாமல் கலைகளை கற்று நல்லபடியாக வர வேண்டும் கேட்டுக்கொள்வேன். இந்த ஃபீல்டில் நான் ரெட் டிராகன் கராட்டே கிளாஸில் நான் சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கேன். இதனால் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. நீங்களும் எல்லாரும் அது மாதிரி போயிருங்க. நன்றி. என்னோட மாஸ்டர்ஸ் இதுக்கு ஊக்குவித்த என்னோட மாஸ்டர்ஸ் டொமினிக் மாஸ்டர், ரூபன் மாஸ்டர், அப்புறம் எனக்கு இது ஃபுல் ஆதரவாக இருந்த என்னோட பெற்றோர்களுக்கு எனக்கு முதற்க நன்றி. பின் ரெட் டிராகன் கராட்டே மாணவர்களுக்கும் ரெட் டிராகன் கராட்டே ஆசிரியர் எனக்கு பயின்று தந்த மாஸ்டர்மார்களுக்கும் நன்றி.